ஹலோ மக்களே, வெல்கம் டு பிக் பாஸ் ரிவ்யூவர் சேனல். இன்னும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி எபிசோட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக சாண்ட்ரா அண்ட் திவ்யா அண்ட் பிரஜினை நல்லாவே ரோஸ்ட் பண்ணார். அண்ட் கடைசியாக என்ன சொன்னார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கம்ருதீன் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி விக்ரம் விக்கல்ஸ் ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க, எஃப்ஜே கூட ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க அவங்களோட பிஹேவியருக்காக, அவங்க யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ்க்காக. ஸோ அப்பயும் நம்ம இவங்கள தப்பாக தான் நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அவங்களுக்குன்னு ஒரு இவ்வளோ நாள் ஆயிருக்கு அவங்களோட நல்ல எண்ணத்தை காமிக்கிறதுக்காக, திருந்தி வர்றதுக்காக நம்ம டைம் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கெல்லாம். ஸோ அதே மாதிரி பிரஜனுக்கும் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் கடைசியாக அவர் சொன்னார். அண்டு பிரஜனை திட்டும் போது அவருக்கு அழுவாச்சி வந்துச்சு, கண்ணிலேருந்து தண்ணி வந்துச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. எஃப்ஜேனால் வந்துச்சா இல்லை பிரஜின்காக வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு சாண்ட்ரா திவ்யாவோட ரோஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் அவர் எதுவுமே சொல்லலை. அதாவது அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பற்றி எதுவும் சொல்லலை. வெறுப்பேற்றணுன்னா நீங்கள் வெறுப்பேற்றலாம், சண்டை போடணுன்னா சண்டை போடலாம், ஆனால் எல்லாத்தையுமே நாகரிகமாக பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னார். பிக் பாஸுங்க இருக்கிறவரை மதிக்கணும், அவர் ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் அவர் சொன்னார். ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜியோ அவங்களோட கேம் பிளேயோ தப்பு அப்படின்லாம் அவர் சொல்லலை. ஸோ இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்லி, லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.